இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு நீங்க அவசியமா வரணும் மேடம். என்னைக்கு கல்யாணம்? வர 18ஆம் தேதி மேடம். ஓகே, நான் நிச்சயம் வரேன். குடுமா. நாங்க வரோம் மேடம். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. வாப்பலாம். ஹலோ. ஹலோ மேடம். சொல்லுங்க, என்னாச்சு? நீங்க சொன்னபடி செஞ்சுட்டேன் மேடம். அந்த ஸ்வீட் பாக்ஸை வாங்கி பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. சூப்பர். அப்ப நீங்க கிளம்புங்க. நான் சொன்னதெல்லாம் நினைவுல இருக்கட்டும். யார் கேட்டாலும் நான் சொன்ன மாதிரியே சொல்லணும், சரியா? சரிங்க மேடம். ம். சார், மேடம் உங்களை கூப்பிடுறாங்க. வாங்க. அது வரோம். எது கூப்பிடுறாங்க? மேடம் பார்க்கிங்ல தான் இருந்தாங்க, வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தானா? ஆமா சார். இவங்க கிட்ட கேட்டா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். என்ன மேன் இது? சாரி சார். வேலை வாங்கி தரணும்னா இந்த மாதிரி தங்கம் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க. பணம்லாம் வேணான்னு இவங்க சொன்னாங்க சார். அதான் சார் கொடுத்தேன். போய் இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. மேரேஜ் இன்விடேஷன் கொண்டு வந்தான், அவ்வளவுதான். ஏமா போய் சொல்றீங்க? லஞ்சம் கொடுத்தாதான் காரியம் நடக்கும்னு எவ்வளவு கராரா சொன்னீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்து கொடுத்தேன். சார், இவ வேணுனே போய் சொல்றான் சார். இது ஏதோ சதித்திட்டம் மாதிரி தெரியுது. அக்கா, என்னாச்சுக்கா? என்ன பிரச்சனை? சந்திரா, நல்ல நேரத்துல வந்த. இவன் யாருன்னே தெரியல. வந்து இன்விடேஷனை கொடுத்தான். கூடவே ஸ்வீட் பாக்ஸையும் கொடுத்தான். அதுல கோல்ட் காயின்ஸ் இருக்கு. நான் லஞ்சம் கேட்டேன், அதான் கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ சதி வேலை நடக்குது சந்திரா. டவுட்டே இல்லக்கா. இந்த சதி வேலையெல்லாம் அந்த டிரைவர் பைய கார்த்தி தான் இந்த மாதிரி கிரிமினலா யோசிப்பான். அநேகமா இது அவனோட பிளானா தான் இருக்கணும். ஏய், என்னடி இப்படி சொல்ற? மேடம், எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு? வாங்க ஸ்டேஷனுக்கு. எங்களால வெயிட் பண்ணலாம் முடியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் வந்து நிற்பேன். என் மேல கோபப்படுறதை விட்டுட்டு இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு யோசிங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது? உங்களை சுத்தி யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்களே நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்க கோவத்தால எதையும் சாதிக்க முடியாதத நீங்க நிதானமா உட்காந்து யோசிச்சீங்கன்னா எல்லாம் புரியும். எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும். ஏய், எல்லாத்தையும் செஞ்சுட்டு யோகிய வேஷம் போறதை நிறுத்து. அக்கா, இவ ரேவதி கூட திரும்ப சேரணும், நம்ம குடும்பத்துக்குள்ள நுழையணும்னு பிளான் பண்ணிதான் இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான். நீ இந்த விஷயத்துல இவனை நம்பாதக்கா. என்ன பாக்குறீங்க? இந்த மாதிரி உங்க கிரிமினல் வேலைலாம் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. சவால் விடுறியா? உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இதெல்லாத்தையும் விட்டுட்டு போய் உங்க புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாருங்க. ஏய், பொண்டாட்டிய விட்டு பிரிஞ்சு தெருவுல நிக்கிற நீ என்ன கிண்டல் பண்றியா? இப்ப ஒன்ன வெளியேத்தின மாதிரி என் அக்காவையும் பிரெயின் வாஷ் பண்ணி என்னோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவேன். உன்னை பெர்மனண்டா அழிச்சிருவேன். கேட்டீங்களா அத்தை?
என்னங்க இப்படி பதறீங்க? டேய் வேண்டாம். ம் இதுக்கே டென்ஷன் ஆனா இப்படி இன்னும் எப்படி எல்லாம் பதற போறீங்கன்னு பாருங்க. மருமவளே, உன் அக்கா காரியோட செங்கல் சூளை அவன் மேற்பார்வையில தானே இருக்கு. ஆமாத்த. அத அவன் கிட்ட இருந்து பறிச்சு 0 வாக்கி அவனை வெளியில துரத்தணும். கரெக்ட் த. அந்த செங்கல் சூளையோட நிர்வாகம், வரவு செலவு கணக்கு எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அவன் மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா என் அக்கா காரி. அந்த கோவம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இப்பதான் அவன் ஆகாத மாப்பிள்ளை ஆயிட்டான்ல. என் அக்கா காரியோட மனசை எப்படியாவது மாத்தி அவனை செங்கல் சூளையை விட்டே துரத்தணும். இப்படியே அவனுக்கு அடிக்கடி அடி கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் ஒரு கட்டத்துல நமக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டே ஓடுவான். சரிங்க அத்தை. நான் இப்பவே போய் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். சரி வரேன் அத்தை. வரேங்க. வரேன் மாமா. சரி மருமவள. ராஜா சார் இங்க வந்த பிறகுதான் எல்லாமே ஒழுங்கா நடக்குது. அவர் வந்த பிறகுதான் தொழிலாளிங்க பிரச்சனையை பூரா தீர்த்து வச்சாரு. கம்பெனி 2 மடங்கு லாபத்துல வந்தது. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கப்பா எதுக்கு அவரை திடீர்னு மாத்தணும்? இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல மேடம். என்னது உடன்பாடு இல்லையா? நீங்க வேலைதான் செய்யற. இதுக்கு ஒண்ணு முதலாளி இல்லையே. அதுக்கு இல்ல மேடம், நான் வந்து என்ன சொல்றேன்னா உன்கிட்ட யாரும் இப்ப ஆலோசனை கேட்கல, தகவல் தான் சொல்றேன். இது என் அக்கா எடுத்த முடிவு. நீங்க எல்லாரும் இதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். மேடம் இந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்க மாட்டாங்களே. ஒருவேளை தவறுதலா ராஜா சாரை தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு நேரடியா பார்த்து நாங்க எல்லாருமே அவங்க கிட்ட பேசுறோமே. நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு நீங்க எல்லாம் வந்துட்டீங்களா? நாங்க எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட வேண்டியதுதான் உங்க எல்லாரோட கடமை. நீங்க சொல்றது சரிதான் மேடம். ராஜா சார் இடத்துல இன்னொரு ஆளா வச்சு பாக்குறது சரியில்லை. எங்களுக்கும் நல்லதில்ல, கம்பெனிக்கும் நல்லதில்ல. இதனால மேடத்துக்கிட்ட நாங்க பேசிதான் ஆகணும். வாங்க எல்லாரும் போய் மேடத்துக்கிட்ட பேசுவோம். ஆமா, வாங்க. அவங்க கிட்ட பேசலாம். கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்களா விரல் நீட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த ஜெய்வர் பையன் எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கான். நான் சாமுண்டீஸ்வரியோட சிஸ்டர். நான் சொல்றத இங்க எவனும் கேட்க மாட்டேங்கிறான். இருக்கட்டும், எல்லாருக்கும் அவ்வளவு திமிராய் போச்சா? எங்க போவீங்க? நான் அங்கேயும் வரேன். அங்க வந்து உங்க கொட்டத்தை எல்லாத்தையும் அடக்குறேன். சுந்தர் வா போலாம்.